ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ளாக்ஸீடில் எப்படி ஜெல் எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு ஃப்ளாக்ஸீடு எடுத்திருக்கேன். உங்கள் முடிக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஃப்ளாக்ஸீடு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீடு எடுத்திங்கன்னா 1½ கப் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து நம்ம கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தாலே சூப்பராக நம்மளுக்கு ஜெல்லு ரெடி ஆயிரும். 10 நிமிஷத்தில் ஜெல்லு ரெடியான உடனே சூடாக இருக்கும்போதே அதை வடிகட்டிடணும். ஏன்னா ஆறின பிறகு கெட்டி ஆயிரும், வடிகட்ட முடியாது. சூடாக இருக்கும்போதே நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு ஜெல் நல்லா ஆறின பிறகு அது கூடவே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது ஹேர் ஆயில் எதாக இருந்தாலும் சரி அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் படுற மாதிரி விரல்களால் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. 1 ஹவர் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே வேண்டான்னு சொன்னாலும் நீங்கள் இந்த ஜெல் மட்டுமே கூட நீங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த ஜெல்லை நீங்கள் ஹேர் மாஸ்க்காக பயன்படுத்திங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். எந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தாலும் சரி நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். நம்மளுக்கு ஃப்ளாக்ஸீடில் விட்டமின் பி அண்ட் இ இருக்கிறதுனால எவ்வளவு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தாலும் சரி சீக்கிரமாகவே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக ஃப்ளாக்ஸீடில் இருக்கிறதுனால ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்கும். அதனால் எந்த ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல் மாஸ்க்கை நீங்கள் வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.